பார்வதி திருவாவூதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை சிவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 32வது திருவிளையாடல் வளையல் விற்ற படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மதுரையம்பதியில் புலபூடன பாண்டியனுடைய அரசாட்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முந்தைய காலத்தில் மிக பழமையான ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினை இதில் பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார்கள். தாரகாவனத்து முனிவர்களினுடைய பத்தினிகளினுடைய அந்த கற்பினை சோதிப்பதற்காக இறைவன் ஒரு காபாலிகராக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றார். தாரகாவனத்து முனிவர்கள் மிகவும் நல்லவர்கள், ஆனால் இறையிருப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அந்த இறையிருப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் இவ்வாறு வருகின்றான். அந்த பெண்கள் இறைவன் ஒரு காபாலிகராக அழகிய வேடத்தோடு மன்மதனை வெல்லக்கூடிய அளவிற்கு அழகிய வேடத்தோடு வருகின்றார். அவர் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவரை பிச்சை இடுவதற்காக அந்த தாரகாவனத்து ரிஷிகள் எல்லோரும் வெளியே வருகின்றார்கள். அவரை பார்த்து மையல் அடைகின்றார்கள். அவர்களுடைய கையில் இருந்த வளையல், ஆடைகள், மேகலை போன்ற ஆபரணங்கள் எல்லாம் கலந்து விழுந்து விடுகின்றது. அந்த ரிஷி பத்தினிகள் அந்த வளையலை தாருங்கள், எங்களுடைய ஆடைகளை தாருங்கள் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். அதற்கு இறைவன் சிரித்து கொண்டே வெவ்வேறு விதமாக பதிலளித்துக் கொண்டு வருகின்றான். இது இவ்வாறு மயக்கம் கொண்ட அந்த பெண்களுக்கு இறைவன் அகப்படுவானோ, அவன் மன்மதனை வென்றவா என்ற அளவில் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. அடுத்து எமை தழாதிரே நீ அவிழ்த்த பூங்கலையை மீள கொடுத்தும் இன்னும் பாயாங்கள் மையல் நோய் உழப்ப நோக்கி கடுத்து எவர் முனியா முன்னம் கழக்கிய வளையும் கையில் எடுத்து இடும் என்றார் நாடை எடுதும் என்று ஏகினானே. அந்த தாரகாவனத்து ரிஷிபத்தினிகள் அங்கு அந்த காபாலிகராக வந்த அந்த பிச்சை எடுப்பதற்கு வந்த சொக்கநாத பெருமானை பார்த்து கூறுகின்றார்கள். அடுத்து அப்படின்னா நெருங்கி, எங்களை நெருங்கி வந்து எங்களை நீ தழுவாவிட்டால், மேலும் நீ அவிழ்த்த பூங்கலையை உம்மால் அவிழ்க்கப்பட்ட அந்த பூ போன்ற ஆடையை மீண்டும் எங்களுக்கு உடுத்தி விடுங்கள் என்று இந்த பெண்கள் எல்லோரும் கூறுகின்றார்கள். நும்பா யாங்க
நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் மையல் நோய் உழப்ப மயக்கம் கொண்டு நாங்கள் இவ்வாறு துன்புற்று கொண்டு இருக்கின்றோம் என்று இந்த பெண்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். மேலும் அந்த உழப்புங்கிறதுக்கு அப்புறம் எங்களை அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டோம்னா அர்த்தம் கிடைச்சிடும். எங்களை நோக்கி இந்த ஒரு கோலத்தில் எங்களுடைய கணவன்மார்கள் பார்த்தால் கடுத்து சினம் கொண்டு எமர் எங்களுடையவர்கள் எங்களுடைய அந்த ரிஷிமார்கள் அந்த கணவர்கள் முனியா முன்னம் கோபப்படுவதற்கு முன்னமேயே நீவீர் கழற்றிய வளையும் எங்களுடைய கையிலிருந்து கழற்றிய அந்த வளையலையும் கையில் எடுத்து இடும் என்றார். எங்களுடைய கையில் அந்த வளையலை எடுத்து அணிவிப்பீராக என்று அந்த பெண்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். அதற்கு சொக்கநாத பெருமான் நாளை எழுதும் என்று ஏறினானே, நாளை உங்களுக்கு அந்த வளையலை நான் அணிவிக்கின்றேன் என்று அங்கிருந்து போய்விட்டார் சொக்கநாதர். ஏகினானேன்னா சென்று விட்டான் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் எங்களை நெருங்கி தழுவ நாட்கள் வந்தோம், ஆனால் நீர் வேறு பக்கமாக ஒதுக்கிவிட்டீர்கள். இவ்வாறு நெருங்கி எங்களை தழுவாது இருந்தாலும் உங்களால் அவிழ்க்கப்பட்ட, அதாவது இந்த பெண்கள் நெறிந்து விடுகின்றார்கள் காமவயப்பட்டு, அதனால் அந்த பெண்களினுடைய ஆடைகள் எல்லாம் உடல் நெறிந்ததனால் அவிழ்த்து கீழே விழுந்து விடுகிறது. ஆகையினால் நீர் அவிழ்த்த பூங்கலையை உம்மால் அவிழ்க்கப்பட்ட அந்த பூ போன்ற ஆடையை எங்களுக்கு மீண்டும் கொடுத்து விடுமன் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மயக்க நோயை துன்புறுகின்றோம் அப்படின்ட்டு இந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க. மேலும் எங்களை பார்த்து எங்களுடைய கணவன்மார்கள் யாரு அந்த தாரிகாவனத்து ரிஷிகள்லாம் கோபப்படுவதற்கு முன்பு எங்கள் கை நெறிந்து அந்த பிச்சை பாத்திரத்துக்குள்ள வளையெல்லாம் விழுந்துட்டு, அந்த விழுந்த வளையலையும் எங்களுடைய கையில் அணிவியுங்கள் அப்படின்ட்டு இந்த பெண்கள்லாம் சொன்ன உடனே நாளைக்கு உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார். பிள்ளை வெண் திங்கள் வேந்த பிள்ளை வெண் திங்கள் வேந்த கொண்டு போன கொண்டு போன நானும் உள்ளமும் மீட்கலாற்றாது உயங்கினார் கதையும் சங்கும் உள்ள ஐங்கணையான் பாடி உழைப்பதும் பசனை ஆகும் பொருளை கொண்டு உண்ண நின்றான் அன்னிலை கொடுன கண்டார். அந்த பிள்ளை திங்கள் இளந்திங்கள் பெண்மையான அந்த சந்திரன், அந்த சந்திரனை சடையில் அணிந்த அந்த பிரான் சொக்கநாத பெருமான் இந்த பெண்களிடத்திலிருந்து எதையெல்லாம் கொண்டு சென்று விட்டார்? அவருடைய வெட்கத்தையும் உள்ளத்தையும் கொண்டு சென்று விட்டார். அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் சென்ற வெட்கத்தையும் உள்ளத்தையும் மீட்க முடியாது, மீண்டும் தங்களிடத்தில் கொண்டு வர முடியாது. அந்த பெண்கள் எல்லாம் வருந்தினார்கள். உயங்கினார் அப்படின்னா வருந்துதல் அர்த்தம். அந்த பெண்களினுடைய உள்ளத்தை சொக்கநாத பெருமான் கவர்ந்து கொண்டு போய்விட்டார். அந்த மீண்டும் அவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் அந்த பெண்கள் எல்லாம் வருந்தினார்கள். கலை சங்கும் துள்ள, கலைனா ஆடை, சங்குன்னா வளையல், ஆடைகளும் வளையல்களும் அவர்களிடத்திலிருந்து நீங்க, துள்ளன்னா நீங்க. ஐங்கணையான் வாழி துளைப்ப, 5 கணைகள் மலரம்புகள் 5, அந்த மலர் அம்புகளை உடைய அந்த வாழினா அம்பு, அந்த மலர் அம்புகள் 5 உடைய அந்த மன்மதனினுடைய அந்த ஆற்றலானது
அந்த கொடுமையான பசலை நோயானது இவர்களுடைய உடம்பு முழுவதும் அப்படியே பரவி விடுகின்றது. அந்த உடம்பே நிறம் மாறிவிடும். அதான் ஆகம் கொள்ளை கொண்டு, ஆகம்னா உடம்பு முழுவதையும் அந்த பசலையின் நிறமானது பீடித்து கொண்டு விடுகின்றது. அந்த பசலை நோய் உடம்பெல்லாம் வெளுத்து, பசலை நோயின் காரணமாக உடம்பெல்லாம் வெளுத்து போய் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அவர்களினுடைய நிலையை அந்த கொழுனர்னா கணவர்கள், இந்த தாரகாவனத்து முனிவர்கள் அந்நிலை கொழுனர் கண்டார். இந்த பெண்களினுடைய இந்த நிலையை அந்த தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அதாவது அந்த இறைவனிடத்தில் கொண்டு அந்த இறைவன் பால் இவர்கள் தங்களுடைய உள்ளத்தை செலுத்தி விட்டார்கள். அதனால வெட்கம் போய்விட்டது. திரும்ப அந்த உள்ளத்தை இவர்களால் மீட்க முடியல. இறைவனிடத்தில் சென்ற உள்ளத்தை மீட்க முடியவில்லை. அதனால இந்த பெண்கள் எல்லாம் அந்த அன்பின் வசப்பட்டு அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அந்த தாராளமற்ற முனிவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அந்த தாராளமத்து ரிஷிபத்திரிகள் சொக்கநாத பெருமானை பார்த்து, எங்களை நெருங்கி எங்களை நீ தழுவா விட்டாலும் நீ உப்பால் அவிழ்க்கப்பட்ட எங்களுடைய பூ போன்ற ஆடையை மீண்டும் எங்களுக்கு உடுத்துவீராக. உங்களிடத்தில் நாங்கள் இப்படி இந்த மயக்க நோயை அடைந்து உம்மால் நாங்கள் மயக்கப்பட்டு காமவயப்பட்டு நாங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எங்களுடைய கணவன்மார்கள் பார்த்து சினம் கொண்டு எம்மவர்களாகிய எங்கள் கணவர்கள் எங்களிடத்தில் கோபிப்பதற்கு முன்னமேயே நீங்கள் கழற்றிய அந்த வளையலை எங்களுடைய கையில் எடுத்து அணிவிப்பீராக என்று சொக்கநாத பெருமானை பார்த்து அந்த பெண்கள் கேட்கின்றார்கள். உடனே சொக்கநாத பெருமான் நாளை அந்த வளையல்களை உங்களுக்கு நான் அணிவிப்பேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சொக்கநாத பெருமான் அபாரிகராக அந்த சொக்கநாத பெருமான் சென்று விடுகின்றார். இவ்வாறு அந்த இளமையான பெண்மையான அந்த சந்திரனை தலையில் அணிந்திருக்கக்கூடிய பிரானாகிய சொக்கநாத பெருமான் இந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கத்தையும் அவருடைய உள்ளத்தையும் தன்பால் கொண்டு சென்று விட்டார். அவ்வாறு கொண்டு சென்ற அந்த வெட்கத்தையும் உள்ளத்தையும் இந்த பெண்களால் மீட்க முடியவில்லை. அவ்வாறு தங்களுடைய உள்ளத்தையும் வெட்கத்தையும் மீட்க முடியாது இந்த பெண்கள் எல்லாம் வருத்தி கொண்டு இருந்தார்கள். மேலும் அவர்களுடைய ஆடைகளும் வளையல்களும் அவர்களை விட்டு நீக்கிய நிலையில் இருந்தது. 5 மலர்கணைகளை உடைய மன்மத கணைகளை உடைய அம்புகளை உடைய அந்த மன்மதனினுடைய ஆற்றலினால் இவர்களுடைய உடம்பை அந்த மன்மதனினுடைய அம்புகள் துளைத்து கொண்டு இருந்தது. கொடிய பசலை நோய் என்கின்ற நோயானது அவர்களுடைய உடம்பு முழுவதையும் கொள்ளை கொண்டு அந்த உடம்பு முழுவதும் பசலை நோய் தாக்குமாறு உடம்பு முழுவதும் பரவி உடம்பெல்லாம் வெளுத்து அவர்கள் நின்றார்கள். அவர்களுடைய இந்த நிலைமையை அந்த அவர்களுடைய கொழுநராக இருக்கக்கூடிய தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். பொய்தவ வடிவாய் வந்து நம்மனை பொன்னி நன்னா மெய்தலை கற்பை நானை வேரோடும் கடைந்து போன கைதவன் மாட கூடல் கடவுள் என்று எண்ணி தேர்ந்தார் செய்தவ வலியால் கால மூன்றையும் தெரிய
இந்த தாராவனத்தை நோக்கி வந்து நம்முடைய வீட்டு பொன் போன்று வீட்டு மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அந்த பெண்களினுடைய அந்த உடம்பில் தழைந்து இருக்கக்கூடிய அந்த கற்பை வெட்கத்தையும் வேரோடு களைந்து கொண்டு போன வஞ்சகன் யார் என்று இவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். கைதவன்னா வஞ்சகன் அர்த்தம். அந்த வஞ்சகன் யார் என்று அவர்கள் சிந்தித்து உணரும் போது மாடக்கூடல் கடவுள், 4 மாடங்கள் மழை பெய்யாமல் தடுக்கப்பட்ட அந்த 4 மாடக்கூடல் என்ற மதுரையும்பதியில் வீற்றிருக்கக்கூடிய கடவுளாகிய சொக்கநாத பெருமானே இவ்வாறு வந்தார் என்று எண்ணி சிந்தித்து அவர்கள் உணர்ந்தார்கள். ஏனென்றால் அந்த ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் செய்தவலியால் அவர்கள் செய்த அந்த தவ வலிமையின் காரணமாக 3 காலத்தையும் அவர்களால் தெரிய முடியும். அதான் முதலே சொன்ன தாராவண ரிஷிகள் ரொம்ப நல்லவங்க. ஒரே ஒரு சிக்கல் அவங்கள்ட்ட இறைவன் இருப்பை ஏற்றுக்கிறார். அப்போ உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் உங்களை செலுத்தக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிற இதை உணர்த்துவதற்காக தான் இந்த நாடகமே சுவாமி வந்து ஆடுறார். இல்லை, அதனால தான் அவங்க ரொம்ப தவ வலிமை உடையவங்க. அந்த தவ வலிமையின் காரணமாக சென்ற காலம், நடப்பு காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3ஐயும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்க வந்து தங்களுடைய தவ வலிமையினால் பார்க்கிறார்கள், இந்த இதை செய்தவர் சொக்கநாத பெருமான் தான் என்று அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது. அடுத்த பாடல். கற்பு தெரிந்தார் தம்மை நோக்கி, கற்பு தெரிந்தார் தம்மை நோக்கி, கருத்து திரிந்தீர் நீர் ஆழி, கருத்து தெரிந்தீர் நீர் ஆழி, வெப்பு தெரிந்த மதிக்கூடல், வெப்பு தெரிந்த மதிக்கூடல், மேய வணிகர் கண்ணியராய், மேய வணிகர் கண்ணியராய், பொறுப்பு தெரியாது அவதரிப்பீர், பொறுப்பு தெரியாது அவதரிப்பீர், போகென்று இட்ட சாபம் கேட்டு, ஓம் என்று இட்ட சாபம் கேட்டு, அற்பு தெரிந்தார் எங்களுக்கு ஈது, அற்பு தெரிந்தார் எங்களுக்கு ஈது, அகல்வது எப்போது என முனிவர், அகல்வது எப்போது என முனிவர், இவ்வாறு அந்த கற்பில் வழுவியவர்கள் தன்னை நோக்கி தெரிந்தார் அப்படின்னா வழுவியவர்கள். அந்த தாராவணத்து ரிஷி பத்னிகளை அந்த ரிஷிகள் பார்த்து கருத்து தெரிந்தேன் நீ, கருத்து தெரிந்தேன், அதாவது உங்களுடைய கருத்தானது மனமானது திரிவுபட்டு விட்டது. நீராழி வெறுப்பு அப்படின்னா, நீராழி வெறுப்புன்னா சக்கரவாழ மலைன்னு ஒரு மலை உண்டு. அந்த சக்கரவாழை வாழ வெறுப்புன்னா மலை, நீராழின்னா சக்கரவாழம். அந்த சக்கரவாழம் மலை வந்து அதுவே ஒரு வடிவம் எடுத்து வந்தது போல அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மதில்கள்லாம் இருக்கின்றதாம். அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த காவல் மிகுந்த மதில்கள் எதை போல இருக்கின்றதாம்? சக்கரவாழகிரியை போல இருக்கின்றது அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அதான் நீராழி வெறுப்பு. நீராழி வெறுப்புன்னா சக்கரவாழகிரி திரிந்த அப்படின்னா அதனுடைய வடிவமே திரிந்து வந்தது போன்று இருக்கக்கூடிய மதில் அப்படின்னு அர்த்தம். அப்போ காவல் மிகுந்த மதில்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த மதிலை உடைய கூடல் மாநகரம் மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்தில் மேய அங்கு வசிக்கக்கூடிய வணிகர் கன்னியராய், வணிகர்களினுடைய மகள்களாக பொறுப்பு தெரியாது. பொறுப்புன்னா அழகு. உங்களுடைய அழகு குறையாமல் அவதரிப்பே.
நீங்கள் அந்த வணிகர்கள் இடத்தில் அவர்களுடைய மகள்களாக நீங்கள் பிறக்க கடவது. ஓ, இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று இட்ட சாபம் கேட்டு என்று அந்த தார்காவனத்து ரிஷிகள் இந்த ரிஷி பத்னிகளை பார்த்து சாபம் விடுகின்றார். அந்த சாபத்தை கேட்டவுடன் அந்த அற்பு தெரிந்தார், அன்பில் மாறுபட்டவர்கள், அற்புன்னா அன்பு, தெரிந்தார்னா மாறுபட்டவர்கள், அன்பில் மாறுபட்டவர்களாகிய அந்த ரிஷி பத்தினிகள் இப்பொழுது அந்த ரிஷிகளை பார்த்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு இது அகல்வது எப்போது என, எங்களுக்கு இந்த சாபம் எப்பொழுது எங்களை விட்டு நீங்கும் என்று அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த முனிவர் பதில் கூறுகின்றார். அதாவது மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர் சக்கரவாழ மலையை போல இருக்கின்றது. சக்கரவாழ மலையினுடைய வடிவமே ஒரு வடிவம் எடுத்து வந்தது போல அந்த மதில்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட காவல் மிகுந்த மதுரை மாநகரம் அப்படின்னு இந்த மதுரையினுடைய பெருமையை இதில் கூறுகின்றார்கள். அந்த ரிஷிகள் இந்த பெண்களுக்கு சாபம் விடுகின்றார்கள். அந்த சாப விமோச்சனங்களுக்கு எப்போ அப்படின்னு இந்த பெண்கள் தான் கேட்கின்றார்கள். பொய்யான தவ வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொன் போன்ற இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கற்பை வெட்கத்தை வேரோடு களைந்து போன வஞ்சகன் யார் என்று அந்த தார்காவனத்து ரிஷிகள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். அவர்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த நான்மாடக்கூடலாகிய மதுரை என்பதில் வீற்றிருக்கக்கூடிய கடவுள் என்று அவர்கள் சிந்தித்து உணர்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தார்காவனத்து ரிஷிகள் செய்த தவ வலிமை மிகவும் அதிகம். அவர்கள் செய்த அந்த தவ வலிமையின் காரணமாக அவர்களால் 3 காலத்தையும் தெரியக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் தெரியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அந்த தார்காவனத்து ரிஷிகள். எனவே அவர்கள் தங்களுடைய தவ வலிமையினால் வந்தது சொக்கநாத பெருமான் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அந்த தார்காவனத்து ரிஷிகள். இவ்வாறு அந்த கற்பு நிலையிலிருந்து வழுவிய தங்களுடைய மனைவிமார்களை நோக்கி அவர்கள் கூறுகின்றார்கள், கருத்து தெரிந்தேன், உங்களுடைய மனமானது இப்பொழுது திரிவுபட்டு விட்டது. நீராடி வெப்பு சக்கரவாடகிரியே தன்னுடைய வடிவம் தெரிந்து வந்தது போன்ற மதில்களை உடைய, காவல் மிகுந்த மதில்களை உடைய அந்த கூடல் மாநகரத்தில், மதுரை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய வணிகர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய மகள்களாக நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அழகு முறையாவது அங்கே நீங்கள் அவதரிப்பீர்களாக, இப்பொழுது இங்கே இருந்து செல்லுங்கள் என்று அந்த பெண்களை நோக்கி அந்த ரிஷிகள் சாபம் விடுகின்றார்கள். அந்த சாபத்தை கேட்டு அன்பில் மாறுபட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த ரிஷி பத்னிகள், இந்த நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த சாபம் எப்பொழுது எங்களை விட்டு அகலும் என்று கேட்க அதற்கு அந்த முனிவர்கள் பதில் கூறுகின்றார்கள். அந்த மாட மதுரை நகர்க்கு, அந்த மாட மதுரை நகர்க்கு அரசாகிய சுந்தர கடவுள், அரசாகிய சுந்தர கடவுள் வந்து நம்மை கை தீண்டும்படி, வந்து நம்மை கை தீண்டும்படி சாபம் கழியும் என, இச்சாபம் கழியும் என சிந்தை தளர்ந்த பன்னியரும், சிந்தை கலந்த பன்னியரும் தென்ன மதுரை தொல்நகரில், தென்னர் மதுரை தொல்நகரில் கந்த முல்லை தார்வணிக, கந்த முல்லை கார்வணிக காதல் மகளிராய் பிறந்தார். காதல் மகளிராய் பிறந்தார். அந்த மாடங்கள் நிறைந்த
மதுரை நகருக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சுந்தர கடவுள் சோமசுந்தர பெருமான் அவர் உங்களுடைய கைகளை தீண்டும் பொழுது, வழினா அந்த நேரத்தில் உங்களுடைய கைகளை அவர் தீண்டும் பொழுது இந்த சாபமானது உங்களை விட்டு நீங்கும் என்று அந்த முனிவர்கள் சாப விமோசனத்தை கூறுகின்றார்கள். இவ்வாறு சாபம் பெற்றதனால் சிந்தை தளர்ந்து துன்பப்பட்ட அந்த பன்னியர்னா ரிஷிபத்தினிகள்னு அர்த்தம். பன்னினா மனைவி, பன்னியர் பன்மையாக சொல்லப்பட்டதனால ரிஷிபத்தினிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிஷிபத்தினிகள் தென்னர் மதுரை தொல்நகரில் அந்த பாண்டிய மன்னர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த மதுரை என்கின்ற பழமையான நகரில் கந்த முல்லை தார் வணிகர், வாசனை மிகுந்த முல்லை மலர்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய அந்த வணிகர்களினுடைய காதல் மகளிரால் பிறந்தார். அன்பு மிகுந்த மகள்களாக இந்த தாராளத்து ரிஷிபத்தினிகள் தான் அங்கே பிறந்தார்கள். அப்போ அந்த சாப விமோச்சனத்தையும் இந்த பெண்கள் கேட்கின்றார்கள். அதற்கு சாப விமோச்சனத்தையும் சொல்றாங்க. சொக்கநாத பெருமான் உங்களுடைய கையில வளையல்களை அணிவிக்கும் போது உங்களுடைய சாபமானது கழியும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த சாப விமோச்சனத்தையும் கொடுக்குறாங்க. அந்த ரிஷிமார்கள் சொன்ன அந்த சாபத்தின்படி இவர்களெல்லாம் மதுரையில அந்த வணிகர்களிடத்தில் குழந்தைகளாக, பெண் குழந்தைகளாக இவர்கள் பிறக்கிறார்கள். அந்த காலத்துல எல்லாருமே கழுத்துல ஏதாவது மாலைகள் அணிந்திருப்பார்கள். அதுல அந்த வணிகர்கள்லாம் முல்லை பூக்களை, வாசனை மிகுந்த முல்லை பூக்கள், அந்த அதை மாலையாக அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். வளர்ந்து பேதை இளம் பருவம், மாரியல் தடத்து காஞ்சி மருந்து ஒசிய ததம்பி அண்ணாந்து அன்பு முலை கிடந்து செல்வம் பருவத்தில் கிடைத்தானாக இப்பால்மன் அழந்த விடையான் வந்து வழி மகரும் வண்ணம் இப்ப அந்த மதுரையில அந்த வணிகர்களினுடைய மகள்களாக இந்த பெண்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் அப்படியே வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பேதை அப்படிங்கிற ஒரு இளம் பருவம், ஒரு அறியாத பருவம், அதையெல்லாம் கடந்து, மாறினா கடந்து, பேதை இளம் பருவம் மாறி அந்த பருவத்தை கடந்து இப்பொழுது நல்ல அறிவுடைய ஒரு யவ்வன பருவத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் மிகவும் அழகாகவும், அந்த காஞ்சி அப்படின்னா மேகலைன்னு அர்த்தம். இடுப்புல அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அதுக்கு பேர் காஞ்சி பேர். பருந்துனா இடைன்னு அர்த்தம். அந்த மேகலை என்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் அவர்களுடைய இடையில் அணிந்தவர்களாக ததும்பி அண்ணாந்து அரும்பு முறை கிளர்ந்து செல்லும் பருவத்தில் அவர்கள் மிகவும் அழகு மிகுந்த மார்பகங்களை உடையவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில், மங்கை பருவத்தை அவர்கள் கிடைத்தார்கள்னா அடைந்தார்கள்னு அர்த்தம். அதாவது பேதை பருவத்திலிருந்து இப்பொழுது மங்கை பருவத்தை அவர்கள் அடைந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பின்னால உங்களுக்கு நான் வளையல அணிவிக்கிட்டேன்னு சாமியும் சொன்னாரு. இந்த ரிஷிகளும் என்ன சொல்றாங்க, சொக்கநாத பெருமான் உங்களுக்கு வளையல் அணிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த
அந்த நிகழ்வை நிறைவேற்றுவதற்காக அந்த மண்ணளந்த விடையான் அப்படின்னா விடையை உடையவன் யாரு? சிவபெருமான் அர்த்தம். மண்ணளந்த விடையான் இந்த சிவபெருமான் அர்த்தம் எடுத்துக்கணும். முதல்ல உள்ள மண்ணளந்த விடை அப்படிங்கிறது திருமாலுக்கு அடைமொழி. அந்த விடையை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது சிவபெருமான் அந்த இடத்திற்கு வந்து அந்த வணிகர்களுடைய வீதிக்கு வந்து அந்த பெண்களுக்கு வளையலை விற்கும், பகரும்னா விலை சொல்லி விற்றல், அப்படி வளையல்களை விற்கக்கூடிய அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்னு அறைகிற்பான் அப்படின்னா கூறுகின்றேன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு கூறப் போகின்றேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மண்ணளந்த விடை அப்படின்னா திருமால் வந்து வாமன அவதாரம் எடுக்கிறார் உள்ளமா. அந்த வாமன அவதாரத்தில் அந்த மாவலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி மண்ணு கேட்கிறார். சரி, இவர் குள்ளமாக தானே இருக்காரு, என்னத்தை கேட்க போறாரு, 3 அடி தாரன்னு சொல்றாரு. அதில் அந்த ரிஷி வந்து கொடுக்காத வந்திருக்கு திருமால்னு சொல்றாரு சுக்கராச்சாரியர். இவன் அதெல்லாம் இந்த கேட்டு கொடுக்காம இருக்கிறதா அப்படின்னு அந்த தானம் இதில் அவர் வந்து ஒரு புழுவாரெல்லாம் வந்து தடுத்து தான் பார்க்குறாரு. 3 அடி கொடுக்குறாரு. சரின்னுட்டு இவர் அளக்குறாரு திருமால். 1 அடியினால கீழே, 1 அடியால் மேலே, இன்னொரு அடிக்கு இடம் கொடுக்குறாரு. அப்போ என் தலையை தான் தரணும் அப்படின்ட்டு தலையை கொடுக்குறாரு. தலையை வச்சு அவருடைய ஆணவத்தை அடைக்கிறார். அந்த வரலாறு வந்து இதில் வந்து சொல்றாரு. அதான் மண்ணளந்த விடை. அந்த பூமியையும் பாதாளத்தையும் அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையையும் அளந்த அந்த திருவிக்கிரமன் அப்படிங்கிற உருவத்தை உடைய அந்த திருமாலாகிய விடை, அந்த விடையை வாகனமாக உடையவன் சிவபெருமான் அப்படின்ட்டு. அப்போ மண்ணளந்த விடையான் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். இதை இந்த திருவிக்கிரமனை நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னா அது என்ன, இது திருக்கோவலூர் வீரட்டம் போகணும். திருக்கோவலூர் வீரட்டம்ங்கிறது திருவண்ணாமலைக்கு போகிற பாதையில் இருக்குது. வெண்ணையாற்றங்கரையில் திருவெண்ணைநல்லூர்லாம் அது பக்கம் தான் வரும். திருவெண்ணைநல்லூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அது. அந்த கோவலூர் வீரட்டம் போனீங்கன்னா அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற சிவன் கோயில் இருக்குது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் இந்த திருவிக்கிரமனை போய் பார்க்கணும். சாமி ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். இதை மாதிரி 2 மடங்கு உயரம், கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் உயரத்துக்கு சாமி இருப்பார் பெருமாள். ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் மேலே இருக்கும். இன்னொரு காலுக்கு திருவிக்கிரமன்ற தலையில் இருக்கக்கூடியது ஒரு அபூர்வமான ஒரு மூர்த்தி. அதை பார்க்கணும். இந்த திருவிக்கிரமங்கிறத திருக்கோவலூர் வீரட்டம் போனீங்கன்னா இந்த தேவார பாடல் பிரஸ்தலமும் தரிசனம் பண்ணணும். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இந்த தலமும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த வரலாறுகள்லாம் நமக்கு தெரியணும்னா அந்த கோயிலை போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கெல்லாம் தரிசனம் பண்ணணும். அது நமக்கு தாய் வீடு. பெருமாள்ங்கிறது தாய் வீடு. 2வது இறைவனுடைய மதிப்பை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது ஒரு பெரிய பாவம். எல்லாருமே அவரவர்களுடைய இறைவனை என்ன சொல்கிறாங்க, எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள்னு சொல்கிறாங்க. எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் எங்கள் இறைவன் சொல்லிட்டு பெருமாள் கோயிலையும் சர்ச்சிலையும் மசூதியிலையும் அவன் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி சொன்னோம்னா அது ஒரு பாவம் அதை வந்து சேரும். அதனால் அந்த பெருமாள் கோயிலையும் நீங்கள் வந்து பெருமாளை ஒரு அடியாராக பார்க்கலாம், நம்முடைய தாயாக பார்க்கலாம். ஏன்னா திருநாவுக்கர சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க, அரியதா தேவி இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு அப்படின்ட்டு. அந்த திருமால் வந்து ஒரு பெண்ணை, சுவாமியுடைய ஒரு பெண்ணை சக்தி. அதனால் அதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு ஊரில் போறீங்க, 2 கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அப்படி நிறைய கோயில்கள் இருக்கு. தேவார பாடல் புஸ்தகம் 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்கள் புஸ்தகம் பக்கத்தில் நிறைய ஊரில் இருக்கு. அதே மாதிரி இந்த திருக்கோவலூர் வீரட்டத்துக்கு 2 பக்கத்தில்
பக்கத்து பக்கத்து அழகாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலங்கள். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே பெண்ணையாற்றுங்கிற பாலத்தை கடக்கணும். இடையில அந்த பாலம் மட்டும்தான். பெண்ணையாற்றினுடைய பாலத்தை கடந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிழக்க வந்தீங்கன்னா அரையணி நல்லூர் அப்படின்ட்டு ஒரு பாடல் ஸ்தலம். அகண்ட நல்லூர்பாங்க. ஒரு சின்ன மலை மேலே ஆத்தங்கரையில் அந்த கோயில், அதுவும் பாடல் ஸ்தலம். பக்கத்தில் ஆற்ற கடந்தாச்சுன்னா இந்த கோயில் இருந்து பார்த்தாலே அந்த கோவில் தெரியும். அதில் பஞ்சமாண்டவர்கள் இருந்த கோவில் அந்த ஆற்றுக்குள்ள ஒரு கோவில் கல்லெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதனால ஒரு 15 கிலோமீட்டர் போனீங்கன்னா திருவண்ணாமலை தான். இப்படி ஒரு அமைப்பில் பார்த்து போயிருக்கலாம். அதான் இந்த திருவிக்கிரமனை அங்கே பார்க்கணும். முனிவர்கள் ரிஷி பத்னிகளுக்கு மதுரை மாநகரத்தில் வணிகர்களிடத்தில் மகள்களாக பிறக்க கிடவது என்று கூறுகின்றார். அதற்கு சாப விமோசனம் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த முனிவர்கள் அந்த பெண்களிடத்தில் பதில் கூறுகின்றார். அந்த மாடங்கள் நிறைந்த மதுரை நகருக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர பெருமானாகிய கடவுள் உங்களை நோக்கி வந்து உங்களுடைய கைகளை தீண்டி வளையல்களை உங்களுடைய கையில் அணிவித்தார். அப்பொழுது இந்த சாபமானது உங்களை விட்டு நீங்கும் என்று கூறுகின்றார் அந்த தாருகாவனத்து ரிஷிகள். இதை கேட்டு சிந்தையில் தளர்ச்சி அடைந்து சிந்தையில் துன்பமடைந்த அந்த ரிஷி பத்னிகள் அனைவரும் இப்பொழுது தென்னர்களாகிய பாண்டியர்கள் ஆளக்கூடிய அந்த மதுரை என்கின்ற பழமையான நகரத்தில் வாசனை மிகுந்த முல்லை மலர்களை மாலைகளாக அணிந்த அந்த வசதி வாய்ப்புகள் வாய்ந்த அந்த வணிகர்களின் இடத்தில் அவர்களுடைய அன்பு பெண்களாக இந்த தாராவணத்து ரிஷிபத்னிகள் பிறக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு வளர்ந்து பேதை என்கின்ற அந்த இளம் பருவத்திலிருந்து அவர்கள் மங்கை பருவம் என்கின்ற பருவத்தை அடைகின்றார்கள். மிகவும் அழகாகவும் மேகலை அணிந்த இடையை உடையவர்களாகவும் அழகிய மார்பகங்களை உடையவர்களாகவும் இவ்வாறு பருவம் அடைந்த மங்கை பருவத்தை அடைந்த பெண்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த மூவடி மண்ணளந்த அந்த திருமாலாகிய திருவிக்கிரமனாகிய அந்த திருமாலே விடையாக வந்து வாகனமாக இருக்கக்கூடிய அந்த இடவ வாகனத்தில் அந்த திருமால் விடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானாகிய சொக்கநாத பெருமான் இப்பொழுது அந்த வணிகர்களுடைய இடத்திற்கு வந்து அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வளையல்களை விற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை தொடர்வோம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பைவாய்மை கண்ட சந்ததி கூர்மையான பாமுபாகி புவியாரும் புரிந்திருவாடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் இருவரும் நீரோடி தழையமாதோ. ஹர நம பார்வதி பதயே.